அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாரட் ரீடர், அஸ்ட்ராலஜர், தாந்திரிகர், மாந்திரிகர் கிருஷ்ணகீர்த்தி பேசுகிறேங்க. நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறையா ஃபாலோவர்ஸ், சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் என்னை ஃபாலோ பண்ணுறீங்க, நம்புகிறீங்க. அதுக்கு என்னோடய ஃபஸ்ட்டு தேங்க்யூ. இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் என்னோடய நன்றிகள். சரி, ஒவ்வொரு நம்ம ப்ரெடிக்ஷன் சொல்கிறோம், பொதுவாக ஒரு ப்ரெடிக்ஷன் சொல்கிறோம். அது உங்களுக்கு இத்தனை % தான் பழிக்குங்கிறோம். ஸோ நம்ம இன்னும் நல்லா ஷார்ப்பாக ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த மேனிஃபெஸ்டேஷன் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா, இவ்வளோ நாள் இது நம்மக்கிட்டே இருந்தது, ஆனால் நமக்கு தெரியல அப்படின்னு பல பேர் இதை நினைக்கலாம். சில பேருக்கு உண்மையிலே தெரிஞ்சிருக்கலாம், சில பேர் இதை தெய்வீகத்தன்மையாக நினச்சிருக்கலாம், இதோட உண்மையான ஒரு யூஸ் தெரியாமல். ஸோ உங்களுக்காக நான் அதை கொண்டு வந்திருக்கேன், பாருங்கள். இது மறைச்சிக்கிறேன். இது ஓம். இதில் இது என்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ண போகிறோம், இதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை பற்றி நான் சொல்கிறேன். இந்த பெரிய அண்டவெளி இருக்குல்ல, பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய அண்டவெளி, இதில் தான் நம்ம இருக்கோம். சில பேர் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா, நம்ம எங்கேயோ இருக்கோம், பிரபஞ்சம் எங்கேயோ இருக்குது, வானத்தில் இருக்குது அப்படின்னு. அப்படி கிடையாது. நம்மளுமே இந்த அண்டவெளியில் ஒரு விஷயம், பூமியும் ஒரு விஷயம் அப்படி எடுத்துக்கணும். அதுதான் உண்மையும் கூட. ஸோ இந்த அண்டவெளியில் நம்ம ஒரு குட் வைப்போட இணையணும் அப்படின்னா அதுக்கான ஒரு டெலிபதி, வேர்டு, கம்யூனிகேஷன், இப்படி எது வேணால் சொல்லலாம். அதுக்கு அந்த வேர்டு தான் ஓம். நம்ம பிரபஞ்சத்தில் வர சவுண்ட் ஓம். அப்படிங்கும்போது நீங்கள் இப்போ எப்படி ஒரு ஃபோன் நம்பர், அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் வச்சுருப்பாங்க, அந்த நம்பரை கனெக்ட் பண்ணி டயல் பண்ணிவிட்டு நம்ம பேசினா அவங்கக்கிட்ட ரீச் ஆகும். இப்போவுமே மொபைல் வச்சுருக்கோம், அந்த நம்பரை டயல் பண்ணிவிட்டு பேசும்போது தான் நமக்கு அவங்க ரீச் ஆவாங்க. அதே மாதிரி எந்த கடவுளோடையும் சரி, இல்லை எந்த ஆசைகளோடையும் சரி நிறைவேற்றிக்கணும்னு நம்ம ஆசைப்படும் பொழுது அந்த டயல் நம்பர் தான் ஓம். இது நம்ம 7 சக்ராஸ் இருக்கு இல்லையா, நம்ம உடம்புக்குள்ளே இந்த ஒலி கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த சங்கெல்லாம் காதில் வச்சா ஒரு சவுண்டு வருதுன்னு சொல்லுவாங்களா, அது மாதிரி நம்ம உடல் மொழியும் ஓம் தான். இந்த ஓம் அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்திலே அப்படிங்கிறது ஒரு அஸ்ட்ராலஜியோட கருத்து. அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இந்த ஓம் எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து தரும். நான் என்ன எழுதியிருக்கேன் பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு நான் எழுதியிருக்கேன். ஓம் தினம் இந்த ஓமை நான் ஸ்லோவாக சொல்லுவேன், ஓம் அப்படி சொல்லுவேன். சொல்லிவிட்டு ஆனால் கொஞ்சம் சவுண்டாக தான் கொஞ்சம் சொல்லுவேன். ஆரம்ப காலத்தில் நல்லா சவுண்டாக சொல்லுவேன். அப்புறம் நான் ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக அப்படி சொல்லிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக சவுண்ட் இல்லாமல் வாயில் முணுமுணுத்தேன். அதுக்கப்புறம் மனசளவில் சொல்லிட்டேன். அந்த சவுண்ட் என் காதுகளுக்கு கேட்கும். அது எப்படி நீ சவுண்டு இல்லாமல் பிரபஞ்சத்தோடு சேரும் அப்படின்னா, மூச்சு காற்றின் வழியாகவும் நம்ம ஆற்றல், நம்ம வெளியில் ஆறான ஒரு ஆற்றல் இருக்கும், அந்த ஆற்றல் மூலமாகவும் இந்த ஓம் பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகும். இப்படி சொல்லி கேட்கும் பொழுது அந்த இடத்துக்கு நம்ம ரீச் ஆகிறோம் அப்படிங்கிறது தான் இதோட தாத்பரியம். இது ரொம்ப உண்மைங்க. இப்போ எக்ஸாம்பிள் ஓம் சரவண பவ அப்படின்னா, இந்த ஓம் முருகனுக்கு மட்டும்தான் சொந்தமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், முருகனுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஓம் நம சிவாயம், ஓம் நமோ நாராயணா, அதில் நமோ அப்படிங்கிற இடத்துல அந்த ஓம் உள்ளே வச்சுருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், நமோ நாராயணா அந்த ஓம் இருக்கும், அதில் வெளியில் தெரியாது. அப்படி நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது அந்த சக்தியோடு நம்ம இணைக்கப்படுறோம். அந்த சக்தியோடு இணைக்கப்படும் போது அந்த சக்தி நமக்கு வழிகாட்டுது. இப்படி தான் கடவுளை நம்ம இணைச்சிக்கிறோம். அதே சமயம் கடவுள் இல்லாமையுமே நமக்கான மேனிஃபெஸ்ட்டை நம்ம டைரெக்டாகவும் எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கு உங்களோட 7 சக்ரா ஒரு ஆற்றலோடு இருக்கணும். இப்போ நான் டாரட் போடுறேன், எப்படி என் கையில் கரெக்டான சீட்டு கிடைக்கிது அப்படின்னா அதுக்கான ஆற்றலோடு நான் இருக்கேன். அதுக்கான இதை சாண்ட் பண்ணேன். நான் அந்த ஆற்றலை பிரபஞ்சத்துக்கிட்ட ஒவ்வொரு வாட்டியும் நான் எப்படி கேட்பேன் அப்படின்னா, இன்றைக்கி இவங்களோட கேட்குறவங்களோட பதில் என் கையில் வரணும் அப்படின்னு என் ஆற்றலை தூண்டி விட்றேன். ஃபஸ்ட்டு நான் டாரட் படிக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் ஃப்ளாப்பு தான். கரெக்டாக ஆன்சர்லாம் என்னால் சொல்ல முடியாது. இருக்க அந்த ஆற்றலோடு நான் கரெக்டாக செட் ஆனேன் அப்படின்னு தான் சொல்லலாம். இப்போ ஒரு உடம்பு சரியாதமாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
உங்களால் ஒரு 21 நாள் போய் விளக்கு போடு, ஒரு 11 நாள் போய் விளக்கு போடு அப்படின்னா ஆப்வியஸ்லி முடியாது. உங்களுக்காக யாரும் விளக்கு போடவும் ரெடியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில், இல்லை ஒரு விளக்குன்னு இல்லை, ஒரு பரிகாரம், ஒரு கோயில் கூட்டிகிட்டு போக, ஆனால் உங்களை பற்றி நினைக்க, இதுக்கெல்லாம் யாரும் ரெடியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து எந்திரிக்காமையே இதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணலாம். இதுக்கு தேவை பஞ்சபூதத்தில் ஏதாவது ஒரு பூதம். ஒன்று சவுண்டு, ஆகாயத்துக்கு நம்ம சவுண்டு கொடுக்குறோம் ஒன்று இருக்குது. ஸோ இன்னொன்று சேர்த்துக்கணும், விளக்கு அல்லது நீர் வச்சுக்கலாம். இல்லை திருநீர், இந்த சார்கோல், நிலக்கரி, இதெல்லாம் சொல்கிறதன் மூலம் நம்ம இன்னும் கொஞ்சம் எவ்வளோ நிறைய பஞ்சபூதத்தை வச்சுக்கிட்டு பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் இந்த ஆற்றல் நமக்கு உருவாகும். இப்போ நான் வந்து தினமும் 5000 பெறுவதற்குரிய முழு ஆற்றலை நான் பெற்றிருக்கேன். என் உடம்புல அது முழுமையாக செயல்படுது அப்படின்னா அந்த 7 சக்ராஸ்லேயும் அது செயல்படுது அப்படின்னு அர்த்தம். இதை நான் டெய்லி ப்ரேயர் பண்ணுறேன், இதை நான் நம்புகிறேன், இதை நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு. நம்ம வந்து அதில் தான் இந்த முத்திரை அதெல்லாம் வரும். ஃபஸ்ட்டு நம்ம மேனிஃபெஸ்டேஷன் வந்து சிம்பிளாக தான் நான் சொல்லியிருக்கேன். அப்போ நீங்கள் இதை பெறணும். இது இப்போ இது உடம்பு சரியாதவங்களுக்கு சொன்னேன் இல்லையா, அவங்க இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து உடல் ஆரோக்கியத்தை நல்லபடியாக பெறுவதற்கான ஆற்றலை, மற்றவர்கள் மாதிரி என்னோட உடம்பும் நல்ல ஆரோக்கியமாக, அல்லது இன்னும் சிம்பிளாக என்னோடய உடல் ஆற்றல் அனைத்து உறுப்புகளும் நல்ல முறையில் எனக்கு ஒத்துழைப்பதற்கு நான் முழுமையாக ஆற்றலை இந்த பிரபஞ்சத்திடம் பெற்றேன் அப்படின்னு மேலும் கீழும் ஓம் அப்படின்னு சேர்க்கணும். இது வந்து ஒரு வகையான மேனிஃபெஸ்டேஷன். இன்னொன்று இருக்குது, இது வந்து எனக்கு சரியான தமிழ் முறை வராது, இல்லை நான் நிறைய முறை இருக்குது, நான் ஒன்றுன்னா சொல்கிறேன். ஓகே, இது பார்த்தீங்க அப்படின்னா 111 டைப்பு. இதுக்கு முன்னாடியும் இது வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, பிரபஞ்சத்தோடு இணைக்கக்கூடிய ஆற்றல் அப்படிம்பாங்க. எல்லாருக்கும் இந்த 111ஓட ஒரு உண்மை சொல்கிறேன். ஆக்சுவலாக 369 இருக்குல்ல, அதை தான் இவங்கெல்லாம் பிரித்து இந்த ஏஞ்சல் நம்பராக கொடுப்பாங்க. anyone started with 3 அப்படிங்கிறது தான் இந்த 111 கான்செப்ட். ஸோ இந்த மாதிரி 111 நீங்கள் எழுதிக்கிட்டு அதுக்கு கீழேயுமே உங்கள் விஷை வந்து நீங்கள் எழுதிக்கலாம். திருப்பி கீழே வந்து இதே மாதிரி அகைன் பண்ணணும். பண்ணிவிட்டு இதை நீங்கள் மெடிடேட் பண்ணணும். ஆக மொத்தம் கோயில் போகிறோமா இல்லையா, ஈவினிங் விளக்கேற்றுறோம், மார்னிங் விளக்கேற்றுறோம், ரொம்ப டென்ஷனாக சாமி கும்பிட்றோம், ரொம்ப வந்து ஃபாலோ பண்ணி சாமி கும்பிட்றோம், அதுவும் வேணும், அதுவும் வச்சுக்கலாம். அதுவும் முடிகிறவங்க செய்யலாம். அதெல்லாம் என்னால் முடியல, ஆனால் நான் ஒரு சின்ன கில்ட்டோடு இருக்கேன், நான் வேலைக்கு போகிறேன்னா கண்டிப்பாக ஒரு விஷயம் கேளுங்க. எவ்வளோ பாசிட்டிவ் வைபு, பாசிட்டிவ் எனர்ஜி ஏஞ்சல்ஸ் இருக்கோ அவ்வளோ டெவிலும் இருக்குது, நெகட்டிவும் இருக்குது, நெகட்டிவ் எனர்ஜிஸும் இருக்குது. அப்போ அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் காப்பாற்றிக்கணும் அப்படின்னா, நான் வந்து என் கடமையை செய்கிறேன், எனக்கு எல்லாம் நல்லது நடக்கும் அப்படின்னு நீங்கள் அசால்ட்டாக இந்த கலியுகத்தில் இருக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணுன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 1/2 அன் ஹவர் உங்கள் மேக்கப்புக்கு எப்படி ஒதுக்குறீங்க, உங்கள் ஹவுஸ் கிளீனிங்க்கு எப்படி ஒதுக்குறீங்க, ஒரு கிளென்சிங்க்கு, ஒரு துணி துவைக்க எப்படி ஒதுக்கிறீங்களோ, பாடி கிளென்சிங்க்கு, ஆற்றல் ஆறாவோட கிளென்சிங்க்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் ஒதுக்கணும். ஆரம்பத்தில் ஒரு 5 மினிட்ஸ் ஒதுக்குங்க. ஒரு 5 மினிட்ஸ் இதெல்லாம் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணலாம் வேணாம். ஒரு வாட்டி பேப்பரில் எழுதிக்கோங்க, அதை மடித்து வச்சுக்கோங்க, ஒரு விளக்கு போட்டு ஒரு ஊதுபத்தி ஏற்றுங்க. ஒரு 5 மினிட்ஸ் அந்த ஆற்றலை நினச்சி சொல்லுங்கள். மெதுவாக ஓம் அப்படின்னு சொல்லுங்கள். இந்த 111 அப்படிங்கிறத வந்து எழுதிட்டு உங்களோட ப்ராசஸை மட்டும் நீங்கள் 111 வந்து நீங்கள் சவுண்டு எழுப்ப முடியாது. 111 வந்து ரிப்பீட்லி 11 டைம்ஸ் எழுதணும். அதுதான் இதை எழுதிட்டு, இதுக்கு 11 டைம்ஸ் எழுதிட்டு இந்த மாதிரி எழுதணும். இது வந்து செகண்ட் டைப் ஆஃப் ஒரு ஆற்றலை பெறக்கூடிய விஷயம். ஒரு விஷயத்துக்காக, ஆசைக்காக ஆற்றலை பெறக்கூடிய விஷயம். ஒவ்வொரு வாட்டியும் நீங்கள் மனசுக்குள்ளே அதை சொல்லிக்கணும். கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு நறுமணமோ இல்லை பன்னீரை ஸ்ப்ரே பண்ணியோ வச்சுட்டு ஒரு விளக்கேற்றணும். ஒரு சின்ன ஜன்னலாச்சும் திறந்துருக்கணும். ஏன்னா நான்லாம் வந்து பார்த்திங்கன்னா முழுசாக அதை மொட்டை மாடியில் தான் பண்ணுறது, இல்லைன்னா எங்கள் வீட்டு ஜன்னல் கிட்ட, ஹால் கிட்ட தான் பண்ணுறது. சாமி ரூம் தேடி போகிறதில்ல. சாமி ரூமில் எங்கள் வீட்டுக்கிட்ட ஜன்னலே இல்லை.
அதனால் கபோர்ட் மாதிரி தான் இருக்கும். இது கண்டிப்பாக பிரபஞ்சத்தோட ஒன்றி இருக்கிறதுனால கண்டிப்பாக ஓரளவு ஒரு ஹால்னு இருந்ததுன்னா அதில் ஒரு சின்ன ஜன்னலாச்சும் திறந்துருக்கணும். அப்படி நீங்கள் வந்து இதை மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் ஒன்று நான் சொல்கிறேன், நான் இன்னும் நிறைய இருக்குது, அவங்கவுங்க வசதிக்கு சொல்கிறேன். ஆனால் த பெஸ்ட் வே அப்படிங்கிறது நம்மளோட ஓம் தான். ஓம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்க, ஓம் காளிகாயே நமக, ஓம் பிரித்திங்காயே நமகன்னா அவங்க ஆற்றல் நமக்கு வந்து நமக்கு அவங்க வழிகாட்டுவாங்க நமக்கு என்ன நல்லது அப்படின்னு. இல்லை ஜாதக ரீதியாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த பிளானட்ஸோட விஷயம் பிளாக்காக இருக்குன்னு அந்த ஆற்றலை நீங்கள் 7 சக்ராஸில் ஓப்பன் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு. அப்புறம் தான் கோயில் பரிகாரம். ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் அஃப்ரிமேஷன் மேனிஃபெஸ்ட் எல்லாமே பண்ணி உங்களோட ஆற்றலை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக தீப ஒளியில் உட்கார தான் உங்கள் ஆற்றல் பெருகும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறதெல்லாம் உங்களோட வசதியை பொறுத்து. நான் வெள்ளிக்கிழமை வந்து சக்கரை பொங்கல் வைக்கிறேன், பண்ணாமல் இருக்காதீங்க. பண்ண முடிஞ்சால் பண்ணிவிடுங்க. ஆனால் பண்ண முடியல, நான் அந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னா ஒரு கோலம் போடுற டைமு உங்களுக்காக ஒதுக்குங்க. கண்டிப்பாக கிளென்சிங் முக்கியம். டெய்லி ஆரா கிளென்சிங் வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அது வந்து இந்த 7 சக்ராஸ் வந்து கிளென்ஸ் ஆகிறது முக்கியம். எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் பண்ணிக்கணும். தேங்க்யூ வெரி மச். சரி, இவ்வளோ நேரம் நம்ம மேனிஃபெஸ்ட் பற்றி பார்த்தோம். இப்போ இந்த நேர்கள் பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு பிரபஞ்சத்திலேருந்து வரக்கூடிய மெசேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, இது வந்து காமனாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதுதான். இது இல்லாமல் எனக்கு ஹெல்த் வேணும் அப்படின்னு தனித்தனியாக உங்களோட டேட் ஆஃப் பர்த்து உங்களோட ஜாதகம் வச்சும் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம். அதை தான் நம்ம மந்திரங்கள்னு சொல்கிறோம். அதை தான் நம்ம மந்திரங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உங்கள் ஜாதகத்தை பார்த்து எந்த தெய்வத்திடம் எதை பற்றின ஒரு விஷயத்த நம்ம பண்ணனா இது கிடைக்கும் அப்படிங்கிறது தான். முதல்ல சொல்லுவாங்க, எங்கள் கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, இல்லை இப்போ கிராமத்துலன்னு இல்லை, அடுப்படியே திருப்பதி ஆம்படையானே குலதெய்வம் அப்படிம்பாங்க. அது வந்து ஏன் அந்த பர்டிகுலராக அந்த கேர்ள்ஸுக்கு உமனுக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து முழுக்க அந்த வீடு விஷயம் இருக்கிறதுனால தனிப்பட்ட முறையில் கோயில் போகல அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். அவங்களுக்கு இது ஒரு வேர்டை ஆறுதலாக சொல்லுவாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இன்றைக்கி எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. ஹோம் ஒர்க்கு, காலையில் எந்திரிச்சோன்னே குளிக்காமல் கூட ஒரு லேப்டாப்பு, ஒரு ஒர்க்கு, திருப்பி படிக்கிறது, திருப்பி ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இதில் வந்து நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நாட் ஓன்லி இப்போ கேர்ள்ஸ்க்கு மட்டும் எடுக்க முடியாது, கேர்ள்ஸும் வேலைக்கு போகிறாங்க. பிரச்சனை என்னென்னா, இன்றைக்கி நம்ம வந்து மணி இஸ் ஆல்வே அல்டிமேட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் இருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து விற்பனைக்கு நிறைய கொண்டு வந்துட்டாங்க. முன்னெல்லாம் அதிகபட்சமாக விற்பனை அப்படின்னு பார்த்திங்கன்னா வீட்டு ப்ரொவிஷன்ஸு, எல்லாருக்கும் ஒரு வீடு, சொந்த வீடு இருந்தது. அதெல்லாம் இல்லாமல் வீட்டு வாடகை, அது இல்லாத பட்சத்தில் ஒரு நல்ல சேவிங்ஸு, இதை தான் நம்மளோட அப்போ உள்ளது. சேவிங்ஸ் தான் மெயினு. அப்போல்லாம் கடன் வாங்கினா அவன் கடன் வாங்கி பழகிட்டான், அவன் வீட்டில் பொண்ணு கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கி கெட்ட குடும்பம், தின்னு கெட்ட குடும்பம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இப்போல்லாம் என்னென்னா, என்ஜாய் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தான் பொண்ணு கொடுக்குறாங்க, மாப்பிள்ளை கொடுக்குறாங்க, அப்படி வந்துட்டோம். அப்போ இப்போ வந்து நம்ம எதை பற்றியும் கவலைப்படக்கூடாது. நமக்கு தேவையானதை மேனிஃபெஸ்ட் பண்ணுறதுல தான் நம்மளோட ஸ்மார்ட்னஸ் இருக்குது. அப்போ ஒரு குட் ஒய்ஃப், இல்லைன்னா ஒரு நல்ல பெஸ்ட் ஃப்யூச்சர், இல்லைன்னா ஒரு ட்ரிப்பு போகணும் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும் இந்த ஓம் அப்படிங்கிறது. நான் வந்து முன்னாடியில் கடவுளுக்கு மட்டும்தான் இந்த ஓம், நானும் எல்லார் மாதிரியும் நினச்ச பொண்ணு தான். ஆனால் நாளாக நம்ம இந்த அஸ்ட்ராலஜியில் இருக்கிறது, ஆரம்பத்தில் நான் வந்து வேதிக் அஸ்ட்ராலஜர், அப்புறம் டாரட் ரீடர், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தாந்திரிகர், நியூமராலஜி இப்படிலாம் பண்ணும்பொழுது நமக்கு எல்லா இடத்துலையும் ட்ராவல் பண்ணி வரும்பொழுது இந்த ஓம் அப்படிங்கிற கான்செப்ட் எதனால் அப்படின்னு தெரியும்போது இதை வந்து சரி ஓகே மக்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் தான். ஓகே, இப்போ வந்து ஒரு கார்டு ரீடிங் பார்ப்போம்.
இதை வந்து நீங்கள் மெசேஜாக, யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற மெசேஜாக எடுத்துக்கணும். இது ப்ரெடிக்ஷன் கிடையாது. இதை வந்து அலர்ட் மெசேஜ், இல்லை உனக்கு இது வரப்போகுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து யூனிவர்ஸ் மெசேஜை வந்து ரிசீவ் பண்ணிக்க ரெடியாக இருங்க. ஓகே, குயின் ஆஃப் வான்ஸ் ரிவர்ஸ். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களோட ஹார்ட் ஒர்க் டைம். உங்களுக்கு வந்து யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் என்னென்னா, இது ரொம்ப ஹார்ட் ஒர்க் டைம். அதே சமயம் வந்து இது நீ சொஃபிஸ்டிகேட்டடாக உட்காந்துருக்கிறது, கம்ஃபர்டபுள் ஜோனில் இருக்கிறது, இதெல்லாம் இருந்து கொஞ்சம் மூவ் ஆன் ஆகி நீ இறங்கி வேலை செய்கிறதுக்கான டைம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஸோ இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப ஓவர் திங்கிங்கோ இல்லை உனக்கு அடுத்தவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற எனர்ஜிஸ்லாம் விட்டுட்டு உனக்காக நீ யோசிக்கணும், உனக்காக நீ ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கணும் உன்னோட முன்னேற்றத்துக்கு. அப்போ தான் இந்த சேர் உனக்கு சொந்தமாகும், ஒரு அங்கீகாரம் உனக்கு சொந்தமாகும் அப்படின்னு யூனிவர்ஸ் சொல்கிற ஒரு பெஸ்ட் மெசேஜாக நீங்கள் எடுத்துக்கணும். தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ வெரி மச்.